ரசாதி, இன்னும் இந்த கம்ப்ளைண்ட் பத்தி நினைச்சிட்டு இருக்கியா? ஆமா மாமா, அந்த பரந்தாமன் தான் இந்த மாட்டி விட ஏதோ சூழ்ச்சி பண்ணிருக்கணும். இந்த காலத்துல நேர்மையா இருக்கிறது தப்பா மாமா? இந்த சேர்மன் பதவியால ஊர் ஜனங்களுக்கு நிறைய நல்லது செய்யணும்னு நினைச்சா பரந்தாமன் மாதிரி ஆளுங்க விடவே மாட்டேங்கிறாங்க. இவங்கள சமாளிக்கவே நிறைய நேரத்தை செலவழிக்க வேண்டி இருக்கு. நீ ரொம்ப நேர்மையா இருக்கல்ல, இந்த மாதிரி சோதனை எல்லாம் வந்துதான் தீரும். பொது வாழ்க்கைக்கு வர்றப்பவே இந்த மாதிரி பிரச்சனைகளை எல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரி சோதனைகளை தாண்டி தான் நாம ஜெயிக்கணும். கண்மணி தான் போன் பண்றா மாமா. பேசு, என்னன்னு கேளு. ஹலோ, சொல்லு கண்மணி. உன் ஆசை மாமா எங்க இருக்காரு? இங்கதான் இருக்காரு. எதுக்கு கேக்குற? அவர் மேல ஒரு என்கொயரி இருக்கு. அதனால அவர் 5 மணிக்கு பெரிய வீட்ல இருக்கணும். என்ன என்கொயரி அது இதுன்னு வளர்ற? நீ கூப்பிட்டா உடனே வந்துடணுமா? ஹலோ மேடம், வர சொல்லி ஆர்டர் போட்டது பெரிய அத்தை தான், நான் இல்லடிமா. இனியனோட நீயும் கூட வா, அப்பதான் அவரு வண்டவாளம் என்னன்னு நீயும் தெரிஞ்சுக்க முடியும். பெரியத்த எதுக்கு விசாரிக்க கூப்பிடுறாங்க? அது சஸ்பென்ஸ். ஆனா மனச திடமா வச்சுட்டு வா, இங்க நிறைய அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. என்னாச்சு? ஏன் மூஞ்சியெல்லாம் மாறிடுச்சு? பிரச்சனையா? ஆமா மாமா, கண்மணி போன் பண்ணா பெரியத்த எதுக்கோ வர சொல்லி இருக்காங்களாம். இங்க உனக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு, அங்க எனக்கு ஒரு பிரச்சனை காத்துட்டு இருக்கு. சரி வா, என்னன்னு போய் பாப்போம். இன்னைக்கு வெடிக்க போற சரவெடியில எல்லாம் ஆடி போக போகுதுங்க. சரவடி இல்லம்மா, அணுகுண்டே வெடிக்க போகுது. அதுல இனியனும் ராசாத்தியும் ஊரு தெரியாம போறாங்க. மரகதம், எதுக்கு இப்ப எல்லாரையும் வர வச்சிருக்க? அப்படி என்ன முக்கியமான விஷயம்? இன்னும் கொஞ்ச நேரம் பொறுங்க, எல்லாம் உங்களுக்கே தெரியும். அக்கா இவ்ளோ கோவமா இருக்காங்கன்னா பிரச்சனை பெருசா இருக்கும்னு எனக்கு தோணுது.
எதுக்கு அம்மா அவசரமா நம்மளை வர சொன்னாங்கன்னு ஒன்றும் புரியலையே. டே குமரா, அங்கேயே நில்லு. இன்னும் ஒரு அடி எடுத்து வச்ச அவ்வளவுதான். என்னடி நடக்குதுங்க? மாப்பிள்ளை எதுக்கு உன் மாமியார்காரி உள்ள வர வேணாம்னு சொல்றா? அதாம்மா எனக்கும் தெரியல. இனிய ராசாத்தி மேல காட்ட வேண்டிய கோபத்தை எதுக்கு ஏன் புருஷன் மேல காட்டுறாங்கன்னு தெரியலையே. மரகதம், இப்ப எதுக்கு அவனை வெளியே நிக்க சொல்ற? எல்லாம் காரணமாதாங்க. உங்க எல்லாரையும் வச்சுட்டு இவனை விசாரிக்கணும் தான் உடனே வீட்டுக்கு கிளம்பி வர சொன்னேன். அம்மா, என்கிட்ட விசாரிக்க என்னமா இருக்கு? எனக்கு ஒன்றும் புரியலையேம்மா. அத்தை, இப்ப எதுக்கு இவரை விசாரிக்கிறீங்க? நீங்க விசாரிக்க வேண்டியது. நிறுத்து. நான் பேசி முடிக்கிற வரைக்கும் யாராவது குறுக்க பேசுனீங்க, அப்புறம் நான் பத்திரகாளியா மாறிடுவேன். உங்க புள்ள என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கான்னு தெரியுமா? நீ இவ்வளவு கோபப்படுற அளவுக்கு குமரன் என்ன பண்ணா? என்ன பண்ணானா? அது என் வாயால சொல்லவே கூசுது. உங்க புள்ள இப்படி ஒரு காரியம் பண்ணுவான்னு நான் கனவுல கூட நினைக்கல. அண்ணே, இப்படி அவனை திட்டிக்கிட்டு இருந்தா எப்படி? முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. ஆமா, தம்பி சொல்ற மாதிரி குமரன் என்ன தப்பு பண்ணா அதை சொல்லு முதல்ல. உங்க அருமை பையன் எவ்வளவு ஒருத்தைய கூட்டிக்கிட்டு பைக்ல செங்கல்பட்டு ஃபுல்லா சுத்தி இருக்கான். அவளுக்கு இவன் பூவெல்லாம் வாங்கி கொடுத்து கொஞ்சி இருக்கான். இப்ப சொல்லுங்க, நான் கோவப்படுறதுல ஏதாவது தப்பு இருக்கா? பாக்கறதுக்கு அப்பாவி மாதிரி இருந்துகிட்டு என்ன காரியம் பண்ணிருக்க நீ? சொல்லுடா, யாரா அவ? எவ்வளவு நாளா நடக்குதே இந்த திருட்டுத்தனம்? மரகதம், நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லையே. நம்ம பையன் குமரன் அப்படி செய்யக்கூடிய ஆளா என்ன? நான் ஒன்னும் வீணா சந்தேகப்படலங்க. எல்லாம் எனக்கு வேண்டியவங்க கண்ணால பார்த்து சொன்னதுக்கு அப்புறம் தான் விசாரிக்கிறேன். டேய், வாயை திறந்து பதில் சொல்லுடா. சொல்லு. கண்ணால பார்த்து ஐ விட்னஸே இருக்கா? ஸ்னேகாவோட நான் பைக்ல போனதை யார் பார்த்திருப்பாங்க? அத்தை, இதெல்லாம் உண்மையா? உங்களுக்கு யார் சொன்னது? ஏய், இது என்ன சாதாரண விஷயமா? இதுல போய் யாராவது பொய் சொல்லுவாங்களா? டேய், நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் இன்னும் சொல்லவே இல்ல. யார் அவ? அம்மா, இப்ப என்ன நடந்துச்சுன்னு ஒரு குற்றவாளி மாதிரி நிக்க வச்சு விசாரிக்கிற? பின்ன நீ பண்ண காரியத்துக்கு உன்னை கொஞ்சம் சொல்றியா? அம்மா, ஒரு பொண்ணு பின்னாடி உட்கார்ந்து வந்தா அது உடனே தப்பாயிடுமா? எந்த காலத்துலமா இருக்க நீ? என்ன பத்தி பேசாத. முதல்ல நீ பதில் சொல்லுடா. ஐயோ அம்மா, அந்த பொண்ணு என் கூட காலேஜில் ஒன்னா படிச்சவ. செங்கல்பட்டு கோர்ட்ல ஒரு வேலை விஷயமா வந்திருந்தா. அவ ஒரு ஹெல்ப் கேட்டா, அதான் அவளை நான் பைக்ல கூட்டிட்டு போனேன். போற வழியில பூ வேணும்னு சொன்னாமா, அதான் கொஞ்சம் பூ வாங்கி கொடுத்தேன். மா, மத்தபடி நீ சந்தேகப்பட்டு கேட்கிற அளவுக்கு எதுவும் இல்லம்மா.
மரகதம், இப்ப புரியுதா நம்ம பிள்ளைய பத்தி? இவனாவது தப்பு பண்றதாவது, யாரோ உனக்கு தப்பான தகவல் கொடுத்துருக்காங்க. டே குமரா, நீ சொல்றத நாங்க எப்படி நம்புறது? சரி, நான் என்ன செஞ்சா உங்களுக்கு நம்பிக்கை வரும்னு சொல்லுங்க, செய்யறேன். புனிதா, இங்க வா. என்னம்மா? ஹ, நீ பூஜை அறைக்கு போய் அங்க அம்மனோட வஸ்திரம் இருக்கும்ல, அதை எடுத்துட்டு வா. இப்ப எதுக்குமா அது? ஏய், சொன்னது செய். போய் எடுத்துட்டு வா. ஏன் மாமா, ஒருவேளை குமர மாமா விஷயம் தெரிஞ்சு பெரியத்தை கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்களா? நடக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படிதான் தெரியுது ராசாத்தி. என் குடும்பத்துக்கு எந்த கெடுதலும் வந்துடக்கூடாது. இப்படி ஒரு சோதனை நம்மளை நம்பி விட்டுருவாங்கன்னு பார்த்தா சாமியோட வஸ்திரத்தை தாண்ட சொல்றாங்க. இப்ப என்ன பண்றது? அண்ணி வேண்டாம் அண்ணி, இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் அண்ணி. குமர சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? ஆமாங்கா, சொன்னா கேளுங்க, இதெல்லாம் வேண்டாம். மரகதம், இவ்வளவு பேர் சொல்றோம்ல, நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ஹே மாமா, அதான் உங்க புள்ள தப்பு பண்ணலன்னு உறுதியா சொல்றாருல்ல. எல்லாரோட சந்தேகமும் தீரணும்னா அவர் இந்த வஸ்திரத்தை தாண்டறதுல எந்த தப்பும் இல்ல. கட்டின பொண்டாட்டியே தாண்ட சொன்ன பிறகு இனிமே யாரும் எதுவும் பேச வேண்டாம். டே குமரா, நீ தாண்டுடா. குமர மாமா யோசிக்கிறது பார்த்தா ஸ்னேகாவை பத்தின உண்மையை சொல்லிடுவாருன்னு நினைக்கிறேன் மாமா. ஆமா ரசத்தி, இது அம்மனோட வஸ்திரம், இதுல பொய்யா எப்படி தாண்ட முடியும்? குமரன் கண்டிப்பா உண்மையை சொல்லிடுவான். வஸ்திரத்தை தாண்டலைன்னா நம்ம பொய் சொல்றோம்னு தெரிஞ்சு போயிடும். தாண்டுனா நமக்கோ குடும்பத்துக்கோ ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. இப்ப என்ன பண்றது? கடவுளே, எனக்கு வேற வழி தெரியல. இப்ப இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்க தாண்டது தான் ஒரே வழி. தாயே, என்ன மன்னிச்சிருமா?
இப்போ உனக்கு நிம்மதி தானே? அதான் வஸ்திரத்தை தாண்டிட்டான்ல. ஆமாங்க, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இது நம்ம புள்ளையோட வாழ்க்கை பிரச்சனை மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்தோட கௌரவம் சம்பந்தப்பட்டதும் கூட. அதனாலதான் அவனை பிடிவாதமா இதை தாண்ட சொன்னேன். என்ன மாமா, குமர மாமா இப்படி தாண்டுவாருன்னு நான் நினைக்கவே இல்லை. அவரு உண்மையை ஒத்துக்க தானா ஒரு சந்தர்ப்பம் வந்தும் இப்படி பண்ணிட்டாரே. ராஸ்கல், அவன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்? பொய் மேல பொய்யா சொல்லி எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கான். ராசதி, இனியா மாமா, ராசதி, இனியா, நடந்த கலவரத்துல உங்களை கவனிக்க முடியல. இப்பதான் வந்தீங்களா? அவன் வஸ்திரத்தை தாண்டறதுக்கு முன்னாடியே வந்துட்டோம் பெரியப்பா. அத்தை, உங்கள மாதிரி எனக்கும் இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. என் புருஷன் மேல விழுந்த பழி இப்போ இல்லைன்னு ஆயிடுச்சு. நீங்க யார் பேச்சையோ கேட்டு தப்பா நினைச்சிட்டீங்க. ஆமா கண்மணி, ஆனா நீங்க உண்மையா தப்பு பண்ணவரை கண்டுக்காம விட்டுட்டீங்க. என்ன சொல்ற? நான் சொன்னது இவரை பத்தி இல்ல அத்தை, உங்க அருமை புள்ள இனியனை பத்தி. என்ன சொல்ற? ஆமா அத்தை, உங்க புள்ள இனியனுக்கும் வேற ஒரு பொண்ணுக்கும் தொடர்பு இருக்கு. இப்பதான் ஒரு பிரச்சனை தீர்ந்தது, அதுக்குள்ள புதுசா ஒரு குண்டை தூக்கி போடுற? இல்லத்த, நான் சொல்றது நிஜம். செங்கல்பட்டுல இனியன் ஒரு பொண்ணோட குடும்பம் நடத்துறாரு. அத நானே என் கண்ணால பார்த்தேன். அத பத்தி விசாரிக்க தான் நீங்க அவங்கள வர சொன்னீங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா நீங்க ஏன் புருஷன் தப்பு செஞ்சுட்டதா தப்பா புரிஞ்சுக்கிட்டு விசாரிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஏ இனியா,